சாரிங்க, பொண்ணு பார்க்க வரும்போது சரியாக பேச முடியல. அதனால தான் உங்களை இன்றைக்கி தனியாக கூப்பிட்டேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். இருங்க, உங்களை பற்றி தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அன்டைமில் வெளில போக பிடிக்குமா, இல்லை வீட்டில் இருக்க பிடிக்குமா, டீ குடிக்க பிடிக்குமா, இல்லை காஃபி குடிக்க பிடிக்குமா, இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட பிடிக்குமா, இல்லை பிரியாணி சாப்பிட பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ண பிடிக்குமா, உங்களுக்கு ஏதாவது விஷ் லிஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கேட்குறேங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். இல்லை, இந்த கிளாஸில் நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல, அதில் என்ன இருக்கு? ஹலோ தம்பி, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நித்யா ஃபோனே எடுக்கல, அம்மா மறந்தே போயிட்டா போல. அதான் உனக்கு கால் பண்ணேன்ப்பா. சேச்சா, அப்படிலாம் இல்லை ஆண்டி. அவங்க இப்போ தான் எழுந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷனாக ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னது, இப்போதான் எழுந்தாளா? பாத்தியா அங்கே வந்து என்னென்ன பண்ணுறான்னு? இரு, அவளை என்ன ஆண்டி பண்ணுற? ஆண்டி நான் கீழே போயிட்டு நித்யா கிட்ட ஃபோன் கொடுத்துறேன். அடி இரு தம்பி, கொடுத்துறேன் ஆண்டி. எங்க உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்தாங்க. இல்லை, காலையில் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டீங்களா? யாருக்கெல்லாம் கூப்பிட்டீங்க? இப்போ நான் தப்பு, நீங்கள் பாவம், அதானே? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. அதான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன். ஓஹோ, இருங்க. மா, இங்கே பா. என்னமாச்சு? இல்லைம்மா, முன்னாடிலாம் எனக்கு எதுவும் வரல. என் பொண்ணு இப்போ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த டிபி தாம்மா, என்னன்னே தெரியலம்மா, என்னால் முடியல. ஐயோ, நான் அப்புறம் பேசுகிறேன், நீ உடம்பு பார்த்துக்கோ. சரிம்மா.
இங்கே பாருங்க, எங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. நானே பொறுமையாக சொல்லிக்கிறேன். எனக்காக எந்த ஒரு ஹெல்ப் உங்களால் பண்ண முடியுமா? ஆ ஹலோ. என்னப்பா என் பொண்ணு திட்டுறாளா? சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி. என் பொண்ணு எதுக்கு மியூட் போடுவான்னு எனக்கு தெரியாதா? நான் தான் ஆண்டி தெரியாமல் மியூட் பண்ணிட்டேன். அவன் முன்னாடிலாம் இப்படி இல்லைப்பா, இப்போதான் இப்படி ஆயிட்டா. என்ன சொன்னாலும் ரொம்ப யோசிப்பா. போக போக சரியாயிரும். நீ தான்ப்பா பொறுமையாக இருந்து அவளை பார்த்துக்கணும். நான் அன்னைக்கு சொன்னதான்ப்பா, கண்டிப்பாக என் பொண்ணு பழைய மாதிரி ஆயிடுவானோ உன்னை பார்த்து தான்ப்பா நம்பிக்கை வந்திருக்கு. சீக்கிரம் சரியாயிரும் என்ன? கண்டிப்பாக ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, வச்சிடுறேன். ஆ சரி ஆண்டி. விஷால், என்னாச்சு? இல்லை காலையில் கூட்டு வந்த அக்கா இருக்காங்களா? இல்லை இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் யாராவது அக்கா அம்மா அந்த மாதிரி? இல்லை இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. என்னாச்சு சொல்லுங்கள். இல்லை, ஒன்றும் இல்லை. விஷால், எனக்கு பேடு வேணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கீங்களா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். ஆ இல்லை என்னன்னு தெரில. அதான் பசிக்குது. ஆல்ரெடி சமைச்சிட்டீங்களா? ஆ நீங்களும் வாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். பரவாயில்ல, வாங்க. கொடுங்க. ம். ஆ போதும். சாப்பிடுங்க. ஆக்சுவலி எனக்கு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் வரும். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸில் முன்னாடியே வந்துருச்சு போல். மேபி அதனால தான் கொஞ்சம் கோவமா பேசியிருப்பேன். சாரி. பிடிச்சிருக்கா? ஆ? இல்லை சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். சாம்பார் ஓகேவா? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? அப்புறம் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்கிறது?
வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பொங்கல் பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க, அதை சமைச்சு. போதுமா? மெடிக்கல் ஷாப் போகும்போது உங்களுக்கு ஆட் பேக்கு, டேப்லெட், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? உங்ககிட்ட நான் இதெல்லாம் கேட்டேனா? உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் பாருங்கள். எங்க விஷால், விஷால், அதுதான் எனக்கும் தெரியல. இல்லை என்ன பண்ணாலும் விஷால், அந்த ஹாட் பேக் டேப்லெட்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? ஏன் என்னாச்சுங்க? வயிறு ரொம்ப வலிக்குது அதான். ஒரு நிமிஷம் ரெடி, நான் கால் பண்ணுறேன். ஹாட் பேக் ஆக்சுவலி அந்த பெட் இருக்குல்லங்க. சாரிங்க, நான் டென்ஷனாக இருக்கும் போது தான் அடிப்பேன், நான் விட்டுறேங்க. ம் வாங்க, நான் ஹாட் பேக் எடுத்து தரேன். ம் நீங்கள் இருங்க, நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ம். வேண்டாம். இல்லை பரவாயில்ல. உந்தன் காதலின் சாலையில் பூக்களாய் நான் கிடப்பேன். உந்தன் நாடையின் ஓரத்தில் நூலென நான் இருப்பேன். இப்போ பரவாயில்லையாங்க? கொல்லாமல் கொஞ்சம் பரவாயில்ல. கொல்லாதே மெய் என்றால் பரவாயில்லைங்க. இல்லை இருக்கட்டும், நீங்கள் சொல்லாமல் சொல்லாதே விழியாலே தள்ளாதே
இது வைக்கட்டுமா? ஆ நல்லாயிருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆ நீங்கள் பார்த்தது இல்லையா? ஆஹா, நான் பார்த்ததில்ல. You know what we should all do? Go see a musical. உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாரையும் தெரியாதா? தெரியுமே, அந்த டீ கடை அண்ணா, அப்புறம் அயன் கடை அண்ணா, பால் போட வருவார் மூர்த்தி, எல்லாருமே நான் தெரியுமே. பொண்ணுங்களை கேட்குறேன். ஒரு அக்கா, அம்மா, Know the name of that? அட்லீஸ்ட் ஒரு பாட்டி, யாரையுமே தெரியாதா? No. சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டனால பொண்ணுங்கிட்ட யார்ட்டையும் பேசினதில்லை. அதனால எனக்கு யாருமே தெரியாதுங்க. Okay, so when do you want to go? What? Oh, I'm sorry, I can't. I'm busy. Hey. Man, it is so hard to shop for girls. Oh. Yes, it is. And Ice cream Office சாப்பிட்றீங்களா? Max. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். What did you get her? A pen. It's two gifts in one. It's a pen that's also a clock. சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டனால பொண்ணுங்கிட்ட யார்ட்டையும் பேசினதில்லை. அதனால எனக்கு யாருமே தெரியாதுங்க. ஒரு நிமிஷம் ரெடி, நான் கால் பண்ணுறேன்.